ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சவுதி தமிழன் ஹசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மக்கா நகரத்தில் உள்ள புனித மஸ்ஜிதுல் ஹரம்க்கு போய்கிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் நம்ம சேனலில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ரிலீஜன் உள்ள நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேலோட்டமாக ரிலீஜியஸ் டாபிக்ஸை பார்த்துட்டு மெயினாக இந்த மஸ்ஜிதுல் ஹரம், இந்த ஒரு புனிதமான மஸ்ஜிதோட ஹிஸ்ட்ரியை நம்ம மெயினாக பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ முஸ்லீம்ஸ்க்குன்னு மட்டுமே கிடையாது. நம்மளோட மாற்று மத சகோதர சகோதரிகளும் மஸ்ஜிதுல் ஹரத்துக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, எந்த மாதிரி கெட்டிருக்காங்க, அப்படி இந்த பிளேஸில் என்ன தான் ஸ்பெஷல், வேறு வேறு நாட்டு மக்கள், வேறு வேறு இனத்து மக்கள் இந்த இடத்துல எப்படி ஒன்று கலக்கிறாங்க, இதெல்லாம் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மஸ்ஜிதுல் ஹரத்தோட அப்ளூஷன் ஏரியா, அதாவது ஒழு செய்கிறதுக்கான ஏரியா. அது இதோட சேர்த்து ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு வெளியில் இருக்க கடை வீதி. இங்கே எந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம் கடைகள், அதுக்கப்புறம் துணி கடைகள், அது போக பார்பர் ஷாப்ஸ் நிறைய உண்டு. மஸ்ஜிதுல் ஹரத்தோட பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு மெயினான காரணம், வேறு வேறு நாடுகள்லேருந்து நாளுக்கு நாள் இந்த இடத்துக்கு மக்கள் ஜாஸ்தியாக விசிட் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ஜிதுல் ஹரத்துக்குள்ளே இவங்க நெரிச்சலை குறைக்கிறதுக்கு இவங்க இந்த மஸ்ஜிதோட ஸ்பேஸிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு உள்ள நிறைய கேட்ஸில் உள்ள ஒரு கேட். வாங்க இப்போ ஹரத்துக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மஸ்ஜிதுல் ஹரத்தோட இன்டீரியர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லேருந்து அந்த டைல்ஸ் கலர் டிசைன் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு தடவையும் மஸ்ஜிதுல் ஹரத்துக்குள்ளே போகும்போது ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக எனக்கு தோணும், இவ்வளோ அற்புதமாக இருக்க பார்க்குறதுக்கு, நமக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஹரத்துக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டட். சவுதி கவர்மெண்ட் எதுக்குன்னு தனி ஃபோட்டோகிராஃபி டீமே வச்சுருக்காங்க. அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். நம்ம இப்போ கௌபத்துல்லாவை நெருங்கியாச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே கௌபத்துல்லாவோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு காட்சி தான் பல லட்சக்கணக்கான முஸ்லீம்களோட கனவு. தன்னோட வாழ்நாளில் இந்த ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் இனம் வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் இந்த ஒரு இடத்துல கும்பிடுறாங்க. இந்த ஒரே ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு தான். இந்த கரெக்டாக உம்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஷாக்கான பாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இஷா தொழுகைக்கு அப்புறமே உம்ரா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. இஷா ப்ரேயரை ஒரு வழியாக முடிச்சுட்டு உம்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கௌபத்துல்லா பக்கம் போகலான்ட்டு முடிவு பண்ணோம். கௌபத்துல்லா பக்கத்தில் நெருங்க கூட்டமும் நெருங்கிக்கிட்டே போச்சு. பட் எங்கள் நல்ல நேரம் நாங்கள் வீக் டேல வந்திருக்கோம். ஸோ நாங்கள் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லை. இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு, இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வெள்ளை துணியில் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஒரு துணி உடுத்திருக்க நிலை பேர் தான் இஹ்ராம். அதாவது உம்ரா மற்றும் ஹஜ் செய்கிறவங்க இந்த துணியை கண்டிப்பாக உடுத்திருக்கணும். இந்த ஒரு இஹ்ராமோட நோக்கம் என்னடான்னா, இறைவனுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லா மக்களும் இறைவனுக்கு முன்னாடி சமம். அதாவது நீங்கள் எப்படி பார்த்தாலும் இஸ்லாமோட நோக்கமே அதுதானே. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கௌபத்துல்லா மேலே இருக்க எழுத்துக்கள்லாம் தங்கத்தால் ஆன நூலால் செய்யப்பட்டது. இதோ நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு பேர் மக்காம் இப்ராஹிம். அப்புறம் இது கௌபத்துல்லாவோட வாசல். ப்ராஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கௌபத்துல்லாவை கட்டும்போது அடுக்கடுக்காக ஒரு செங்கலுக்கு அடுத்து அடுத்த செங்கல் வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி கட்டி கௌபத்துல்லா அவங்க ஹைட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம்
அடுத்த ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு அவங்க ஒரு பாறை மேலே ஏறி ஒன்று நின்னாங்களாம். அப்படி ஏறி நிற்கும்போது அந்த பாறையில், அதாவது இந்த பாறையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அவங்களோட கால் பாதம் வந்து பதிஞ்சிருக்கு. இதை காட்சிக்கு வச்சிருக்க பேர் தான் வந்து மக்காம் இப்ராஹிம். இது வந்து ப்ராஃபட் இப்ராஹிம்க்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ப்ராஃபட்ஸோட கால் பாதமும் வந்து பாறையில் பதியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. இப்போ வாங்க கௌபத்துல்லா வாசலை நம்ம வந்து எட்டி பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். வழக்கமாக வந்து கூட்டம் மோதல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் அப்போவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீக் டேல வந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கௌபத்துல்லாவை சுற்றி இருக்கிற இந்த குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, அதாவது கௌபத்துல்லாவோட வாசல்ல இருந்து இந்த வாசலோட லெஃப்ட் கார்னரில் ஹஜர் அல் அஸ்வத்னு சொல்லிட்டு சொர்க்கத்துலேருந்து வந்த ஒரு கல் இருக்குது. அது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை என்னால் காட்ட முடியல. அதாவது இந்த வாசல்ல இருந்து ஹஜர் அல் அஸ்வத் கல் வரைக்கும் உள்ள கேப்பில் நின்று கேட்குற அவ்வளோ துவாவும் அவ்வளோ பிரார்த்தனைகளும் கபூலாக்கப்படும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உம்ரா செய்கிறதுக்கான ஒரு பகுதி முடிஞ்சது. அதாவது கௌபத்துல்லாவை 7 முறை சுற்றி வந்தாச்சு. இப்போ அடுத்து சஃபா மர்வா மலைகளை வந்து சரி செய்யணும். வாங்க அங்கே போகலாம். கௌபத்துல்லாவை 7 முறை சுற்றி வந்த கலப்பில் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஜம்சம் கேனுக்கு வந்தோம். இங்கே மஸ்ஜிதுல் ஹரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே வந்து குடிக்கிறதுக்கு ஜம்சம் தண்ணி தான் வச்சுருப்பாங்க. இதோ இருக்கு பாருங்க, உலகத்திலேயே ரொம்பவே தூய்மையான தண்ணி ஜம்சம். இப்போ அடுத்து சஃபா மர்வா மலைகளுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள்லாம் விடாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே சஃபா மர்வா மலைகளை சுற்றி 7 முறை இங்கேயும் அங்கேயும் நாங்கள் போயிட்டு வரணும். ஸோ சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வயசானவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆட்களை வந்து அங்கங்கே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வீல் சேரோட. இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ட்ரிப்கே 70 ரியால் வாங்கிட்டார். அப்போ மாஷால்லா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சஃபா, அதாவது சஃபா மலைக்குன்று. இங்கே சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஃபாலேருந்து மர்வா வரைக்கும் போகிற ரூட்டில் ஃபுல்லாகவே மக்கள் நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு நல்ல ஏர் வெண்டிலேஷன் வசதியெல்லாம் வச்சு லைட்டிங் எல்லாம் வச்சு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி அந்த ஒரு வரலாற்று சிற்பமிக்க ஒரு மலைக்குன்று வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாமல் ஒரு அடையாளத்துக்காக அந்த ஒரு சின்ன மலைக்குன்றுகளை மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் எல்லா ரெனோவேஷனும் போக சஃபா மலையில் உள்ள மிச்சம் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் கூட்டம் வந்து மர்வா மலையிலேருந்து சஃபாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க மக்கள். இங்கே வயசானவங்களை கூட்டு போகிறதுக்கு ஒரு தனி ட்ராக்கும் போட்டு வச்சுருக்காங்க.
இப்போ வாங்க நம்ம சஃபாலேருந்து மர்வாக்கு போகலாம். இங்கே நம்ம 7 முறை சஃபாலேருந்து மர்வாக்கு போய் வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது காரணம்னு சொல்ல முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. ப்ராஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மனைவி ஹாஜரா அவர்கள் அவங்களுக்கு பிறந்த மகன் ப்ராஃபட் இஸ்மாயில் அவங்கள கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாதையில், அதாவது இதே பாதையில் சுமார் 3800 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். வெறும் மணலும் பாறையும் பாலைவனமுமா இருந்திருக்கும். அந்த ஒரு சூட்டில் இவங்க அவங்க குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை தேடி காணல் நீரை பார்த்து தண்ணி ஏமாந்து சஃபாலேருந்து மர்வாக்கும் மர்வாலேருந்து சஃபாக்கும் 7 தடவை ஓடிருக்காங்க. அந்த அவங்களோட பயணத்தில் உருவான கிணறு தான் ஜம்சம் கிணறு. இப்போ வரைக்கும் வற்றாமல் மக்கா நகரத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, ஒரு சின்ன தரையோட தரையாக இருக்க மலைக்குன்று, இதுதான் மர்வா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து உம்ரால ஒரு பகுதியாக சஃபாலேருந்து மர்வாக்கும் மர்வாலேருந்து சஃபாக்கும் நம்ம சஹி செய்கிறோம். இந்த மாதிரி சஹி செஞ்சு முடிச்சுட்டு காணிக்கையாக தலையில் கொஞ்சம் முடியையும் எடுத்துட்டோன்னா உம்ராவோட கடமை முடிஞ்சிடும் நமக்கு. இதோ இந்த ஃபோட்டோ வந்து நானும் என் ஒய்ஃபும் உம்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. அடுத்து வர ஒரு சில வீடியோஸ்க்கு தலையில் முடி இருக்காது, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். தூங்கா நகரம் தூங்கா நகரம்னு சொல்லிட்டு நீங்கள் நியூயார்க்கை அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மதுரையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே தூங்கா நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கா தான். ராத்திரி விடிய விடிய எவ்வளோ லேட் ஆனாலும் இங்கே வந்து மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். மொழி வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு இல்லாமல் இந்த நகரம் வந்து எல்லா முஸ்லீம்களோட கனவுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.